ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2025 குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு திட்டங்களை அவற்றுடன் தொடர்புடைய திருத்த சட்டங்களுடன் சரியாக பொருத்துங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 91வது திருத்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 91வது திருத்த சட்டம் 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் படி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சரவையில் பிரதமரோடு சேர்த்து அமைச்சர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது லோக்சபா உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15% மேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்சபாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% அதிகமாகக்கூடாது. இதே மாதிரி தான் மாநில அமைச்சரவையிலையும் இந்த ரெண்டுமே எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 91வது சட்டத்திருத்தம் 2003. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 102வது திருத்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 102வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்காங்களா ஓபிசி, அவங்களுக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதியை வழங்கியது. அதாவது ஓபிசி கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 105வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2021 கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டது பற்றி குறிப்பிடும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க 106வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. 106வது சட்ட திருத்தம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி மக்களவையில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்க 1342 அப்படிங்கிறது தான்.